ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு சட்டமன்றத்தில் போட்ட ஒரு முதல் தீர்மானமே வந்து அகெயின்ஸ்ட் நீட்டுக்காக தான் இருக்குது. போட்ட தீர்மானம் எங்கே தூங்கிட்டு இருந்துச்சு, அது போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, அங்கேருந்து கலப்புறதுக்கு நம்ம ஒரு போராட்டம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கின்றது. அகைன் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட இன்டென்ஷனை யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஸ்டில் நீட் அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறதுக்கு காரணம் முத்தமிழ் கலைஞர் அவர்களே நுழைவுத் தேர்வுங்கிறதே ரத்து செஞ்சது தான். அப்போலேருந்தே எங்கள் ஸ்டாண்ட் அது தான். 12th என்ன மார்க் வாங்கினாங்களோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுத்து நீங்கள் பசங்களை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஒரு இயக்கம் தான் எங்களுடைய இயக்கம். ஸோ அந்த வகையில் தான் இந்த நீட் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு வரைக்கும் அகைன் நான் சொல்கிறேன், திருப்பி நாங்கள் எதிர்பார்க்குறது ஒன்றிய அரசாங்கத்தையும் நீதிமன்றத்தையும் தான். ஒன்றிய அரசாங்கம் ரொம்ப பிடிவாதமாக இருக்கின்றது. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து நீதியை நீங்கள் பெற முடியாது. நீதிமன்றம் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு தீர்ப்புகள் இப்போ வழங்கிட்டு இருக்கிறது நம்ம கண்கூடாக நம்ம பார்க்க முடிகிறது. அதில் ஒன் ஆஃப் த தீர்ப்பாக இந்த தீர்ப்பும் வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம், போராடுறோம். இன்றைய வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருக்கல. ஏதாச்சும் ஒரு விதத்தில் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம்.